ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்பொழுது யாதகிரி குட்டா நரசிம்மர் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து சென்று நரசிம்மரின் அருள் ஆசியை பெற்று வரலாம். யாதகிரி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் ஹைதராபாத் நகரத்தில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருக்கோவில் புராண கால சிறப்பினை உடையது. இராமாயண காலத்தில் ஹனுமானின் கால் தடம் பதிந்த இடங்களில் ஒன்றாக இந்த இடம் கருதப்படுகிறது. இராமாயண காலத்தில் ஹனுமனின் கால் தடம் பதிந்த இடங்களில் ஒன்றாக இந்த இடம் கருதப்படுகிறது. இங்கிருக்கும் கோவில் தெப்பக்குளத்தில் இதுவரை தண்ணீர் வற்றியதே இல்லை என்கிறார்கள் பக்தர்கள். கோவில் தெப்பக்குளத்தில் தண்ணீர் வற்றியதே இல்லை என்கின்றார்கள் பக்தர்கள். மற்றும் இந்த யாதகிரி குட்டா நரசிம்ம கோவிலில் அலங்கரிக்க இருக்கும் சங்கு சக்கர நாமம் பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். திரேதாயுகத்தில் யாத ரிஷி என்னும் முனிவர் வாழ்ந்து வந்தார். இவர் அனுமானின் அருள் பெற்று நரசிம்மரை நினைத்து தவம் செய்தார். இவரது தவத்தால் மகிழ்ந்த நரசிம்மமூர்த்தி ஜுவால நரசிம்மர், யோக நரசிம்மர், நரசிம்மர், உக்ர நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் என்னும் 5 திருவடிவங்களை எடுத்து தரிசனம் தந்து அருளினார். இதனால் இத்தலத்தில் இருக்கும் கோவிலுக்கு பஞ்ச நரசிம்மர் கோவில் என்றே திருநாமம் ஏற்பட்டது. 18 புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணத்தில் இந்த கோவிலை பற்றி தகவல்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. மற்றும் புராண சிறப்புகளை உடைய இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்தால் பக்தர்களின் நோய் தீர்கின்றது என்பதும் நம்பிக்கை. அதனாலேயே இத்தல நரசிம்மரை வைத்திய நரசிம்மர் என்று போற்றுகிறார்கள். அதே போன்று கிரக தோஷங்களால் துன்புறுபவர்களும் இங்கு வந்து வழிபட்டால் அவை உடனே நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். இங்கு சுவாமிக்கு வேண்டிக் கொண்டு ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கும் பழக்கம் பக்தர்களிடையே உள்ளது. விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் தன் சுயசரிதையில் இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் முன்பும் அவர் இங்கு வந்து வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்பது அவர் எழுதிய நூலின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. இந்த நரசிம்மரை வணங்கினால் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது அவர் நம்பிக்கை. இத்தகைய சிறப்புமிக்க இத்திருத்தலத்தில் தற்பொழுது புதுப்பிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆந்திர மாநிலத்தில் திருப்பதி ஏழுமலையானின் திருக்கோவில் எப்படி சிறப்புடன் திகழ்கிறதோ அதே போன்று இந்த தலமும் திகழ வேண்டும் என்பது தெலுங்கானா அரசின் திட்டமாக உள்ளது. இதற்காக 2016ஆம் ஆண்டு தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் 1800 கோடி ரூபாய் 1800 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தார். நாட்டின் மிகப்பெரிய ஆலய திட்டமாக கருதப்பட்ட அயோத்தியா ராமந்திரை விட இது அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைபெற்ற திருப்பணி இது என்கின்றார்கள். பிரம்மாண்டமாக 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஆகம விதிப்படியும் காக்கத்தியர் கட்டடக்கலையினை பின்பற்றியும் கருப்பு கிரானைட் கற்களை கொண்டும் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இந்த ஆலயம் இந்த யாதகிரி குட்டா நரசிம்மர் கோவில் மொத்தம் இந்த ஆலய வளாகத்தில் 7 கோபுரங்கள், விரதபீடம், சுவாமிக்கான பூந்தோட்டம், கல்யாண மண்டபம், சத்திரங்கள் ஆகியவை கட்டப்பட்டுள்ளன. மேலும் 12 ஆழ்வார்களை குறிக்கும் வகையில் 12 மிகப்பெரிய தூண்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. கோபுரங்களில் மொத்தம் 52 தங்க முலாம் பூசப்பட்ட கலசங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கலசம் அமைக்கும் பணியை சென்னையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் மேற்கொண்டது. மற்றும் இந்த கோவில் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த நகரமுமே புதுப்பொலிவு பெற்று சீரான சாலை வசதிகளோடு சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் அனைத்து புனரமைப்பு பணிகளும் நிறைவு பெற்ற நிலையில் 28/3/22 28ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 அன்று கோவில் சம்பரோக்ஷணம் நடைபெற்றது. இதை அப்பொழுது மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் முன்னின்று நடத்த இருந்தார். அதன் பின் தெலுங்கானாவின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இது திகழும் என்பதில் இப்பொழுதும் கூட நமக்கு சந்தேகம் இல்லை. யாதகிரி குட்டா நரசிம்மர் கோவில். அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் அனுகிரகம் பெற்று வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக நாம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வோம். தேங்க்யூ.